உலகெங்கும் வாழும் அனைத்து ஆன்மீக நெஞ்சங்களுக்கும் அருளின் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் ஆன்மீக ஜோதிடர் அருள் அரக்கோணத்திலிருந்து. இன்றைய தலைப்பு ஒருடைய திருமணம் தொடர்பான ஜோதிட ஆய்வு. இப்ப நம்ம ஒரு ஜாதகத்தை பார்ப்போம். திருமணம் அப்படின்னு சொன்னாவே நம்ம ஜெனரலா பார்க்கக்கூடிய ஒரு பாவங்கள் அப்படின்னு சொன்னா 2ஆம் பாவம் 7ஆம் பாவம். 2 என்றது பாத்தீங்கன்னா குடும்பஸ்தானம், 7 என்றது களத்திரஸ்தானம். 2-7 இந்த 2-7 பாரம்பரியத்துல சுத்தமா இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம கேட்போம். 2 பாத்தீங்கன்னா இந்த குடும்பஸ்தானத்தில் அசுப கிரகங்கள் இருக்கக்கூடாது. 7 அதே மாதிரி பாதிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு பொதுவான ஒரு விதி. இந்த பாரம்பரிய ஜோதிடத்தின்படி நம்ம முதல்ல பார்த்துருவோம் இது எப்படி அமைப்பு இருக்குன்னு சொல்லிட்டு. அதுக்கு முன்னாடி இந்த ஜாதகம் ஆண் ஜாதகம் 5/9/2000 இவருடைய பிறந்த தேதி, டைம் 12:10 AM சென்னையில பிறந்திருக்கார். இப்போ வயசு 23 முடிஞ்சு 4 மாசம் போய்கிட்டு இருக்கு. சரி, இந்த வயசுல ஏன் இந்த ஜாதக ஆய்வுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இவருடைய பாரம்பரியனுடைய ஜோதிடத்துல பிறப்பு லக்னம் விருச்சிக லக்னம், ராசி விருச்சிக ராசி, லக்ன அதிபதி போயிட்டு இவர் என்ன பண்றாரு, செவ்வாய் பகவான் 9 நீசம் ஆகிறாரு. 9ஆம் அதிபதி அவர் லக்னத்தில் நீச்சமாகிறார். அவர் பாதுகாதிபதியும் கூட. சரி, 9 இந்த செவ்வாயும் சந்திரன் ரெண்டுமே பரிவர்த்தனை கூட ஆகிறாங்க. திருமணம் தொடர்பான அந்த கேள்விகளுக்கு பாத்தீங்கன்னா இதுல 2ஆம் அதிபதி குரு பகவான் 5 கூடியவர், அவர் 7 போய் உட்கார்ந்துட்டு இருக்கார். 2 5 கூடியவர், அவர் 7 போயிட்டு இருக்காரு. அதே போல பாத்தீங்கன்னா 2ல கேதுவும் 8ல ராகு இருக்கார். இது ராகு கேது தோஷம் நம்ம முதல்ல சொல்லிடுவோம். இந்த ஜாதக அமைப்பை பார்த்தாவே இது ராகு கேது தோஷங்க, தாமத திருமணங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரி, இன்னொரு விதி, 7ஆம் அதிபதி சுக்கிரன் அவரும் போயிட்டு என்ன பண்ற 11ல நீச்சமாகிறார். 2 கூடிய குரு பகவான் 5 கூடிய குரு பகவான் 7ல போயிட்டு சனி பகவானுடைய பிடியில இருக்காரு. சனி பகவானே 7ல போய் அமர்ந்திருக்காரு களத்திரஸ்தானத்துல. சனி பகவான் இருக்கக்கூடிய இருப்பிடங்கள் அனைத்துமே நமக்கு அதனுடைய பாவங்கள் பாதிக்கப்பட்டு ஸ்லோவா தான் நமக்கு கிடைக்கும்ன்றது ஒரு ஜோதிட விதி. சரி, இங்க குரு பகவானோட சேர்ந்த சனி பகவான் இவர் சுபத்துவம் ஆனா கூட குரு பகவான் பாதிக்கப்படணும் இல்லையா, புத்திரகாரன் பாதிக்கப்படணும் இல்லையா, குடும்பஸ்தானாதிபதி பாதிக்கப்படணும் இல்லையா. ரைட், 7ஆம் அதிபதி சுக்கிரன் அவர் போய் 11ல உட்கார்ந்துட்டு இருக்கார், அவரும் நீச்சமாகிறார். இப்ப இதனுடைய அமைப்பு என்னன்னா பாரம்பரியத்துல பார்த்தாவே சொல்லுவோம் தாமத திருமணம் அப்படின்னு சொல்லிட்டு ராகு கேது தோஷம் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ராகு கேதுக்கள் உண்மையாவே அதுல தோஷம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஏஎல்பி முறைப்படி நம்ம இப்போ இந்த ஜாதகத்தை ஒரு சிறிய ஆய்வு மட்டும் செய்வோம், பார்க்கலாம் வாங்க. இப்போ ஜாதகர் 5/9/2000 12:10 AM சென்னை. சரி, லக்னம் பிறப்பு லக்னம் விருச்சிக லக்னங்க. இவர் பிறப்பு லக்னம் விருச்சிக லக்னம். இவர் இதனுடைய பிறப்பு இது பிறந்து உடலும் உள்ளமும் வளர்ந்து தனுசு லக்னத்தை தாண்டி இப்ப மகர லக்னத்திற்கு வந்திருக்கார். இந்த மகர லக்னத்தில் இருக்கக்கூடிய 3 நட்சத்திர அதிபதிகள் யாரு, இந்த வீட்டின் அதிபதி யாருன்னா இந்த வீட்டை 10 வருடங்கள் இயக்கக்கூடிய லக்ன அதிபதி சனி பகவான். அவர் போயிட்டு 5ல உட்கார்ந்துட்டு இருக்காரு. அவர் நல்லபடியா இருக்கார், எந்த பிரச்சனையும் கிடையாது இந்த 10 வருட காலங்கள். சரி, அதுல இருக்கக்கூடிய 3 நட்சத்திர அதிபதிகள் எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இதுல சூரியனுடைய நட்சத்திரம் உத்திராடம் 2, 3, 4, திருவோணம் சந்திர பகவான், செவ்வாய். இந்த சூரியனும் சந்திரனும் செவ்வாய் 3 நட்சத்திரங்களுடைய பாவத்தின் அந்த அதிபதிகள் எப்படி இருக்காங்க பார்க்கலாம். ஏஎல்பிக்கு சூரியன் அவர் போயிட்டு பாத்தீங்கன்னா அவர் 8ல போய் உட்கார்ந்துட்டு இருக்காரு, ஒரு 13-14 வயசுல. சரி, பார்ப்போம் சந்திரன் எப்படி இருக்காரு. அவர் போயிட்டு சந்திரன் 11ல இருக்காரு, அவர் மகிழ்ச்சியா இருக்காரு. அந்த காலகட்டங்களில் அவர் மகிழ்ச்சியா இருக்காரு. செவ்வாய் பகவானுடைய அந்த புள்ளி இயங்கும் நட்சத்திர புள்ளி இயங்கும் போது அவர் 7ல உட்கார்ந்துட்டு இருக்காரு, அவரும் நல்லா இருக்காரு. இதுல எந்த ஒரு பாதிப்புமே கிடையாது. ஓகேங்களா. ஏஎல்பி முறைப்படி ராகு தோஷங்கள் இருக்கா அப்படின்னு சொன்னா ஏஎல்பிக்கு 2ஆம் பாவத்தில் எந்த அசுப கிரகங்களும் இல்லை. சனி பகவான் மட்டும் 10ஆம் பார்வையை அங்க பார்க்கிறார். சனி பகவானுடைய 10ஆம் பார்வையை அங்க பார்க்கிறார். ஓகேங்களா. அவரே லக்ன அதிபதி.
ஏஎல்பிக்கு அவர் 4ல இருக்காரு, அவர் எந்தனுடைய பாதிப்பும் இல்லை. ஓகேங்களா? சரி, ஏஎல்பிக்கு 2ஆம் வீட்டுக்கு 4ல இருக்காரு, ஏஎல்பிக்கு 5ல இருக்காரு, அவர் எந்தனுடைய பாதிப்பும் இல்லை. இப்போ இவருக்கு திருமணத்திற்கான காலங்கள் ஏஎல்பி விதிப்படி வந்து பாத்தீங்கன்னா 1, 4, 7, 10 ராசி கட்டத்துல ராசி கட்ட அம்ச வழியாக வந்து பார்க்கும்போது 1, 4, 7, 10 போகும்போது ஏஎல்பி விதிகளின்படி திருமணம் நடக்கும். இதான் ஏஎல்பியினுடைய சூட்சும விதிகள். 5ஆம் புள்ளி போகும்போது ஜாதகர் ஒரு விருப்பப்பட்டாருன்னா அப்ப திருமணம் நடக்க வாய்ப்பு உண்டு. சரி, இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா கார்த்தி உத்திராடமா சூரியன், இதுல வந்து சூரியனுடைய நட்சத்திரம் இருக்கா, உத்திராடம் 2வது புள்ளி இங்க போகும்போது அது 1ஆம் அந்த பாவத்தை தொடும். 1, 4, 7, 10 திருமணம் சொன்னோம் இல்லைங்களா, இது இங்கே தொடும். அப்ப வயசு 13 வயசு. இந்தனுடைய புள்ளி வந்து நட்சத்திரத்தினுடைய அந்த புள்ளி அதனை வந்து பாத்தீங்கன்னா அவரே வந்து 8ல உட்கார்ந்துட்டு இருக்காரு. அப்போ அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா வயசும் கம்மி. அப்போ அவருக்கு திருமணத்திற்கான வாய்ப்புகள் இல்லை. ஓகேங்களா? அவர் குழந்தை. உத்திராடம் 2, 3, 4 முடிஞ்சது. அது ஒல்லி அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கடினமான ஒரு சூழல். இப்போ திருவோணம் வைக்குது. திருவோணம் வந்து 1. இந்த திருவோணம் 1 போது இவர் 17, 18 வயசு ஆயிருக்கும். ஓகேங்களா? அப்போது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கூல் காலேஜ் போகக்கூடிய அந்த ஸ்டேஜ். ஓகேங்களா? இப்போ இவருக்கு வந்து அதற்கான ஒருடைய சூழல் அமையல, திருமணம் செய்வதற்கான அந்த காதல் செய்வதற்கான சூழல் அமையல. இது காதல் திருமணத்தினுடைய ஜாதகம். சரி, திருவோணம் 1, இது 1, 4 இங்கேயும் ஒரு சான்ஸ் இருக்கு. திருவோணம் 2, திருவோணம் 3, திருவோணம் 4. இப்ப திருவோணம் 4 போகும்போது இப்போ வயசு வந்து 21 வயசு இருக்கு. 21 வயசுல இவர் காலேஜ் படிக்க போயிட்டு போகக்கூடிய சூழல்ல லக்ன அதிபதி போயிட்டு இவர் 5ல உட்கார்ந்துட்டு இருக்காரு. 5 வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா மனம், ஆசை, காதனுடைய பிறப்பிடமே 5ஆம் இடம் தான். குலதெய்வம், ஓகேங்களா, குழந்தைகள் எல்லாமே அதனுடைய பூர்வ புண்ணியம் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பாவம் 5ஆம் பாவம். அதுல சனி பகவான் அவர் தான் லக்ன அதிபதி, அவரே போய் உட்கார்ந்து இருக்கும் பொழுது அந்த காதலனுடைய பிறப்பிடம் 3ஆம் இடம் என்றது தைரியம், வீரியம். அந்த அதிபதியும் போயிட்டு சனி பகவான் கூட உட்காரும் பொழுது இவருக்கு ஆட்டோமேட்டிக்கா காதல் வந்து பாத்தீங்கன்னா சிற்றம்பத்தோட இவர் காதலுடைய அதனுடைய தாட்லயே மெயின் தாட்லயே இருக்கும். அந்த எண்ணங்கள்லாம் காதலுக்குரிய எண்ணங்கள். அப்போ இந்த 5ஆம் அதிபதி இந்த 10 வருடங்கள் இருக்கக்கூடிய லக்ன அதிபதி 5ல் இருக்கும் போது இவருடைய எண்ணங்கள் எப்படி இருக்கும் பாருங்க. 3ஆம் அதிபதி வந்து ஜாயின் பண்ணும் போது 7ஆம் அதிபதி 11ல இருக்கார். 7 கூடிய சந்திரன் அவர் மகிழ்ச்சியான தனக்கு ஆப்போசிட் தன்னுடைய மனைவி இவங்களும் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அவர் 11ல இருந்து 5ஆம் பாவத்தையும் 7 கூடியவரும் லக்ன அதிபதியும் இவங்க நேருக்கு நேரா பாத்துக்கிறாங்க. லக்ன அதிபதியே 3ஆம் பார்வையை 7ஆம் வீட்டையும் பார்வை செய்யறாங்க. அப்போ இந்த லக்ன அதிபதியை 5, 7 கனெக்ட் பண்றாரு. 7ஆம் அதிபதி 5 வந்து பார்வை செய்கிறார். இப்போ காதலுக்கான அதனுடைய இங்க புள்ளி வந்து திருவோணம் 4 சந்திரன் இயக்கிறார். இப்ப என்ன நடக்கும்? இது எல்லாமே சொல்லுவோம். ஏஎல்பியினுடைய அந்த படிச்ச மாணவர்கள் எல்லாமே சொல்லுவாங்க காதல் திருமணம் இது வந்து பாத்தீங்கன்னா இந்த காலகட்டங்கள்ல ஒரு காலேஜுக்கு போறாங்க, அந்த மாதிரி ஒரு பசங்க பண்றாங்க. இது வந்து ஆண் ஜாதகம், ஒரு பெண் ஜாதகம் போனாவோ இது பிஃபோர பார்த்தாவே இது தெரியும். இதற்கான திருமணத்திற்கான அமைப்பு இருக்கு, காதல் செய்வதற்கான அமைப்பு இருக்கு, பெற்றோர்கள் கவனத்திற்கு நாங்க உங்களுக்கு வந்து சொல்லக்கூடிய தகவலை கொடுத்துடுறோம். ஓகேங்களா? அதன்படி நீங்க எப்படி செயல்படணுமா நீங்க செயல்பட்டுங்க அப்படின்ற தகவல் பிஃபோர கொடுத்துருவோம். இப்போ இந்த வாய்ப்புல ஒரு 13, 14 வயசு இருக்கும், இதுல 17 வயசு இருக்கும், இது போகும்போது 21 வயசு. இந்த 21 வயசு போகும்போது இந்த ஜாதகர் திருமணத்தை ஏற்படுத்துறார். திருமணம் நடந்துருது, திடீர் திருமணம் நடக்குது, காதல் திருமணம் நடக்குது. எப்படின்னு பார்ப்போம். இப்போ இந்த பிறப்பு லக்னத்திற்கு 2ஆம் பாவத்துல கேது, ராகு ஏது தோஷங்கள். ஏஎல்பிக்கு 2ஆம் பாவம் யாரு? சனி. இந்த சனி பகவான் எங்க இருக்காரு? 5ல இருக்காரு. இந்த பாவத்துக்கு 4ல இருக்காரு. ஏதாவது பாதிப்பு உண்டா? பாதிப்பு கிடையாது. இப்போ ஏஎல்பி படி ராகு ஏது தோஷங்கள் இருக்கா? ஏஎல்பி 6க்கு ராகு, 12ல கேது. உண்மையா ராகு ஏது தோஷம் இருக்கா சொல்லுங்க? ராகு ஏது தோஷம் கிடையாது. இந்த பதிவு மூலமா உங்களுக்கு ஏதாவது வந்து பாத்தீங்கன்னா சந்தேகம் இருந்தால், இந்த பதிவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் எங்க பதிவில் இருக்கக்கூடிய
தொலைபேசி எண்ணுக்கு நீங்க வந்து தொடர்பு கொண்டு எங்களை வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய சந்தேகங்களை வந்து நிவர்த்தி செய்துக்கலாம். நீங்க மறக்காம எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடக்கூடிய ஒவ்வொரு பதிவும் உங்களை வந்து சேரும். ஓகேங்களா? நன்றி, வணக்கம்.